போதுன்னு ஆயிடுதுமா. வாங்கப்பா கிளம்புங்க, டைம் ஆச்சு. அம்மா அம்மா வந்துட்டேன். பேக் எங்கம்மா? கொண்டு வரேன், ஒரே நிமிஷம். அம்மா எங்கம்மா என்னோட லஞ்ச் பேக்மா? வரேன். அம்மா என்னோட லஞ்ச் பேக்மா? பத்திரமா. அம்மா வாட்டர் பாட்டில் எங்கம்மா? ஒரே நிமிஷமா. உங்களுடைய வாட்டர் பாட்டில். இது என்னோட வாட்டர் பாட்டில். அம்மா இது என்னோடதுமா? அண்ணன் பேரும் ஒண்ணுதாம்மா, சலசலக்க வேண்டாம். வாட்டர் பாட்டில் என்ன சத்தம்? நான் பார்த்தமா. அப்பா பாருங்கப்பா, நீங்க தண்ணி ஊத்தும்போது இந்த 24 இருந்துச்சுப்பா, இப்போ இந்த 27 இருக்குப்பா. அண்ணனோடது தான் 24 இருக்குப்பா. இல்லம்மா, இதனுடைய வெப்பநிலை 27 இருக்கும். இப்போ வந்து குறைஞ்சதுனால அது 25 வந்துருச்சு. அதனால சண்டை போடக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. வாங்க. பா நான் அதை தப்பா என்னோடது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இதுவும் உன்னோடது தான். 2 பேருக்கு ஒரே மாதிரி தானே வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கிங்க, வாங்க போங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாட்டர் பாட்டில் இல்லாம போயிட்டு பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி குடிச்சாதான் இன்னொரு நாளைக்கு சண்டை போடாம இருப்பீங்க. இல்லப்பா, நான் நீங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா. கொடுங்கப்பா. சாரிப்பா மேம் திட்டுவாங்க. சாரிப்பா. கேளுங்க. அப்பா இல்லப்பா, நீங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா. நான் நல்ல பையன், கொடுங்கப்பா. சண்டை போடாம இருப்பீங்களா? ஆமாப்பா, கண்டிப்பா போட மாட்டேன்ப்பா. ஸ்கூல் போயிட்டு யார்கிட்டயும் சண்டை போடாம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போடாம இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்கணும். கண்டிப்பாப்பா. ஏதாவது அங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு மேம் கூப்பிட்டாங்கன்னா நான் வர மாட்டேன், சரியா? இல்லப்பா, நான் ரொம்ப நல்ல பையன்பா. பொறுப்பா நடந்துக்கணும், புரியுதா? சரிங்கப்பா. பால் பண்ணி புரியுதா? சரிப்பா. ஓகே, பாய். பாய்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா பாய்மா. பாருங்க, நான் தான் உங்களுக்கு பாய் சொல்றேன். அண்ணன் சொல்ல வேலை உங்களுக்கு. பாய் அம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா பாய் அப்பா. பாய். காட்சி 2. என்ன மாணவர்கள் வாட்டர் வகுப்பறையில் பாடங்களை கவனித்தல். ஹாய் சரண்யா. ஹாய் பால்பாண்டி. ஹாய் சிப்பாண்டி. ஹாய் சரண்யா, ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஹாய் கிட்சியால், நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஓகே, நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஆங்கில ஆசிரியர் வகுப்பறைக்கு நுழைதல். ஆங்கில ஆசிரியர். Good morning. Morning, ma'am. Good morning, Welcome ma'am. to our class, ma'am. Good morning. How are you, ma'am? Good morning, children. Sit down. வணக்கம் அம்மா. Chupandi, எஸ் மேம். what is this? மேம், தமிழ் மேம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போதும் டீச்சருக்கு தமிழ்ல தான் எனக்கு சொல்லணும்னு. Chupandi, this is English period, ஓகே மேம். which mean English. ஓகே மேம். குட் மார்னிங் மேம். Sit down, children. Okay, how did you enjoy your holidays? Fine? மேம், ஐ என்ஜாய்ட் வெரி வெல் மேம். Good. Then, take your English classwork. மேம், Yes. மேம், my pencil box Palpandi is having, ma'am. See, what is this, Chupandi? I already told you. Yes, You should. ma'am. Palpandi, where is pencil box? Yes, ma'am. Give pencil box. Both are coming in same home. Ma'am, see, What ma'am, have that you boy taken? is staring at me, ma'am. You sit down, Chupandi. See, ma'am, that is my pencil box, ma'am. I told her, ma'am. Take. See, Sit thank down. you, ma'am. Sit down. Today we are going to learn about basics of letter writing, right? Ma'am. Okay. Ma'am? Yes, Chupandi. Again, you are having Ma'am, doubt. I know to write letters so well, ma'am. See how nicely I write, ma'am. In KG itself, I learnt, ma'am. Chupandi. Yes, ma'am. This is not a letter writing. This is letters, alphabets. Oh. You need to write a letter writing to your grandmother. Sit. I will tell you. Okay. Grandmother. Children. Ma'am. So this is your first day, right? Yes, ma'am. You are coming to the school, right? Yes, ma'am. Now you are going to write a letter to your grandmother, right? Yes. Above, how did Grandmother. you enjoyed your holidays? You Okay, enjoyed ma'am. or not? Start Ma'am. writing. Yes. Ma'am, I spent my holidays with my grandmother only, ma'am. She already knows what and all I did in my holidays, ma'am. Again, why should I write a letter to her, ma'am? Chupandi, Yes, ma'am. you are living with your grandmother. Yes, ma'am. Then you write a letter to your aunt. Okay, But ma'am. You are getting a new bicycle. Oh, I'm going to get a new bicycle. So nice. Chupandi, I am not telling you are not getting a new bicycle. Oh, I'm not going to get a bicycle. You just imagine, you just write any person. Write anything about letter, right? Okay, ma'am. Sit down and write. I thought I'm going to Right, get a right, new right. bicycle. Date, right? Getsial, do you have a bicycle? Date, right? Yes, I ma'am. don't have. Oh, Chupandi, my period itself gone because of you only. Okay, write a letter to your grandmother and take it as a homework, okay? Yes, Tomorrow ma'am. you should bring.
Okay, ma'am. ஓகே மேம் தேங்க் யூ Thank மேம் you, ma'am. Thank you, children. பாடவேளை 2 Work assignment. அலை வணக்கம் அம்மா. குட் மார்னிங் மேம் யார் அது ஆங்கிலத்துல சுப்பாண்டி இப்போ தமிழ் பீரியட் இல்லையா Ma'am. தமிழ் வகுப்புல தமிழ்ல சொல்லுங்க ஆங்கில வகுப்புல ஆங்கிலத்துல தான் சொல்லணும் சரியா இங்கிலீஷ் மேம் தான் சொன்னாங்க இங்கிலீஷ்ல தான் விஷ் பண்ணனும் ஆனா இப்போ தமிழ் வகுப்பு இல்லையா ஆமாங்க மேம் இப்போ என்ன சொல்லணும் தமிழ்ல தான் மேம் விஷ் பண்ணனும் ஆ சரி நாளையில இருந்து கரெக்ட்டா சொல்லணும் சரியா சரிங்க மேம் சரி அமருங்கள் விடுமுறையில கொடுத்த வீட்டு பாடலாம் முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டோம் மேம். பால் பாண்டி நீங்க முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டேன் மேம். முடிச்சிட்டீங்களா மேம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆன உடனே தமிழ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன் மேம் ஆனா பேக்ல வைக்க மறந்துட்டேன் மேம் அம்மா தான் மேம் வைக்கல அம்மா பள்ளிக்கு வராங்களா நீங்க பள்ளிக்கு வரீங்களா நான் தான் மேம் வரேன் அப்ப நீங்க தான் எடுத்து வைக்கணும் ஆமாங்க மேம் நாளையில இருந்து இல்ல 6 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணி போணும் மேம் மேம் இல்லங்க மேம் நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்துறேன் மேம் நான் எழுதிட்டேன் மேம் இல்ல, இல்ல. ஏற்கனவே இல்ல நீங்க எழுதி இப்பவே எழுதி காட்டி 6 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணி எழுதி முடிச்சிட்டு தான் போகணும் ஓகே மேம் ஓகே சரி இப்போ நம்ம ஒரு புது பாடத்தை பார்க்கலாம் சரியா இவர் யார் பாருங்க காந்தியடிகள் ஓகே மேம். இவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இவர்தான் நம் நாட்டின் தேச தந்தை இவரை பத்தி யாருக்காவது தெரியுமா மேம் கிண்டிக்கு போனாரு அவரா மேம்? மா அது கிண்டி இல்லம்மா தண்டி ஓகே மேம். சரண்யாசி ஓகே அவர் எப்ப பிறந்தார் தெரியுமா யாருக்காவது தெரியுமா எனக்கு தெரியாது மேம் தெரியாது மேம். அக்டோபர் 2ஆம் நாள் தான் அவர் பிறந்தாரு மேம் நான் ஏப்ரல் மாதம் பிறந்தேன் மேம் அக்டோபர் மாதம் பிறந்தேன் மேம். உங்களுடைய பிறந்த தேதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இவரை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம் சரிங்க சரியா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் யாரையும் அடிக்க கூடாது எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா அதனால்தான் நம் நாட்டுக்கு அகிம்சை முறையில விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு புரிஞ்சுதா மேம் அகிம்சைனா என்ன மேம் யாரையும் அடிக்க கூடாது துன்புறுத்தக்கூடாது எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் அதுதாம்மா அகிம்சை சரிங்க மேம் நாளைக்கு பாட வேலை முடிஞ்சிச்சு நாளைக்கு எல்லாரும் காந்தியடிகளை பத்தி 5 வரிகள் எழுதிட்டு வரணும் ஓகே மேம். சரிங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ. லா 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 வீட்டுக்கு வந்துட்டேன் என்னங்கண்ணா எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போறேன் வெயிட் பண்ணு. அண்ணா வீட்டுக்கு போறோம் வாங்கண்ணா அம்மா அண்ணா வாங்கண்ணா அம்மா முடிஞ்சதம்மா கொண்டு வந்துட்டேன் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கம்மா நானும் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் இந்த முட்டை மட்டும் உடைச்சு கொடுத்துருமா அம்மா ஏமா நீ என்னோட பள்ளிக்கு வந்தாயா இல்ல என்னோட பாடத்தை கவனித்தாயா நான் என்ன பாடத்தை கவனிக்காதவளா இல்ல என்றோ ஒரு நாள் மட்டும் கவனித்து அலப்புகிறவனா ஏமா முட்டை தானமா உடைச்சு தர சொன்னேன் அம்மா தாயானாலும் குற்றமே என்னமா குற்றம் செஞ்சுட்டேன் காந்தி என்ன சொல்லியிருக்காரு என்னமா சொன்னாரு என்கிட்ட ஒன்னும் சொல்லலாம் அம்மா யாரையும் துன்புறுத்த கூடாது யாரையும் அடிக்க கூடாது ஆனா நீங்க பார்த்தா இந்த சின்ன முட்டையை எடுத்து அடிச்சு உடைச்சி என்ன வேற அடிக்க சொல்றீங்க முட்டையே உடைக்க வேணாம் நீ போலாம் அம்மா ஆனா வாங்க நான் போய் படுத்துக்கலாம் நம்ம மறுநாள் காலை பால் பாண்டி சுப்பாண்டி பள்ளிக்கு நேரம் ஆயிடுச்சு எந்திரிங்க அண்ணா 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 எனக்கு ரொம்ப குளிருது அண்ணா ஸ்கூல் போறதுக்கு ஆக்ஷன் போட்டாச்சு அண்ணா லீவ் போடு இல்ல அண்ணா நீங்க தொட்டு பாருங்களேன் ஐயோ அம்மா அம்மா ஏமா என்ன ஆச்சு தம்பிக்கு ஃபீவர்மா. ஸ்கூலுக்கு போக கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்கு அம்மா இல்லங்க அம்மா நீங்க வேணா தொட்டு பாருங்க ஐயோ குழந்தைக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு சரி நம்ம டாக்டர் போய் பார்க்கலாமா சரிங்க அம்மா வாங்க
அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பாசம். எப்பவுமே அண்ணன் பாசக்காரன் தாம்மா. ஆமா ஆமாங்கம்மா. மகனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு முடியலம்மா என்னால. இதோ பார்த்துடலாம், ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். வாங்க வாங்க, என்ன சொல்லுங்க? குழந்தைக்கு நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்கணுமா? ஓகே, டு யூ ஹேவ் எ ஸ்லிப்? நான் எப்போதும் அணிவது விகேசி ஸ்லிப்பர், so I don't sleep. ஹலோ, நான் கேட்டது அப்பாயின்மெண்ட் ஸ்லிப். ஓ, நான் இன்னும் சின்ன பையங்க தாங்க மேம். இன்னும் நான் வேலைக்கெல்லாம் போகல. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாம் இல்லைங்க மேம். இதெல்லாம் பேசக்கூடாது, அமைதியா இருமா. I'm only 25 kgs மேம். ஐயோ, நான் சொன்னது வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். முடியல கூட பேசிட்டே இருப்பீங்களா? நான் வேற அமைதியா இருங்க. பதில் சொன்னேன். நெக்ஸ்ட் சொல்லுங்க, என்னாச்சு? நைட்ல இருந்து குழந்தைக்கு ஃபீவர், கோல்டு மேம். காட் bless you. Thank you டாக்டர். சிட். என்னாச்சு? ஒரே குளிருது டாக்டர், ரொம்ப ஃபீவரா இருக்கு டாக்டர். ஓகே, சின்ன எக்ஸாமினேஷன் பண்ணிடலாம். எக்ஸாமா? எக்ஸாம் எல்லாம் இல்ல, சின்ன டெஸ்ட். டெஸ்டா? மீண்டுமா? டாக்டர் டாக்டர், நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல டாக்டர். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க டாக்டர். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எதுக்காக? இப்பவே படிச்சிடுறேன் டாக்டர். சின்ன டெஸ்ட் ஒன்று எடுத்துடலாம். ஓ, இதுல பேசினாதான் உங்களுக்கு கேட்குமோ? டாக்டர் டாக்டர், as I am suffering from fever, please give me 5 minutes time. உடனே படிச்சிடுறேன் டாக்டர். இல்லைனா படிக்கலனா அம்மா திட்டுவாங்க, ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் திட்டுவாங்க, கோஆர்டினேட்டர் ஸ்டே பண்ண வைப்பாங்களே. உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை, வாயை தரங்க. இது என்னங்க டாக்டர்? தெர்மாமீட்டர், இதுக்குள்ள மெர்க்குரி இருக்கும். டாக்டர், எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, மர்க்கரின்றது ஒரு பிளானட். இந்த சின்ன டியூபுக்குள்ள எப்படி டாக்டர் வரும்? அம்மா, ஒரு கொரோனா பேட்ச் போலாமா? இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு வா. இந்த சிரப் குடிங்க, 2 டேபிள் ஸ்பூன் குடிங்க, சரியா போயிடும். சரிங்க டாக்டர். டேபிள் ஸ்பூனா? டாக்டர் டாக்டர், நான் வேணா இந்த சிரப்பை மட்டும் குடிக்கட்டுமா? டீஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூன் இந்த சின்ன தொண்டைக்குள்ள போகாது டாக்டர். மா, தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க, தலையே வலிக்குது. உடம்பு முடியலனா கூட கொஞ்ச நேரம் டாக்டர் அமைதியா இருக்க டாக்டர், மாட்டேமா? எனக்கு நல்லா ஆயிடுமா டாக்டர்? நான் பேஷண்ட். பேஷன்ஸா? நீங்க தானே டாக்டர், உங்ககிட்ட தானே பேஷன்ஸ் இருக்கும். எனக்கு எதுக்கு பேஷண்ட்? மா, கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. அமைதியா வாமா. அம்மா, வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே please, வைத்தியர் please, வேணும். அவர் எந்த வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கிட்ட போவாரு? அம்மா, ரெடி ஆயிட்டமா? எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டமா? நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரமா? நல்ல செய்தி வரணும். சரி. சரிங்கம்மா, தேங்க்யூமா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ? ஓ, உங்களுக்கு ரிசப்ஷனா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எப்போ கல்யாணம் உங்களுக்கு? Sorry sir, this is not a reception. This is friend us to help you. ஓ, Say what ஓகே can I மேம். help you? இன்டர்வியூக்கு வந்த மேம். Okay, go straight and take left. ஓகே மேம். மேம் ரொம்ப கோபக்காரி போல. Yes, come in. எக்ஸ்கியூஸ் மீ மேம். Yes, come in. Take your seat. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம். What are you doing? I told you to sit down. You only told no ma'am. Take your seat. I told you to sit down. Oh, okay. What is your name? My name is Supandi ma'am. Okay, Subandi, do you have any hobbies like playing games and sports? Yes ma'am, I like to play hide and seek. 1 2 3 என்ன கண்டுபிடிங்களா Hello, பார்க்கலாம். என்ன பண்றீங்க? இங்க வந்து உட்காருங்க. மேம் ரொம்ப கோபக்காரங்க போல. How will you be after 5 years? Oh, I'll be 5 years older ma'am. 5 வயசு அதிகமா இருப்பேன். ஐயோ, இந்த வேலைக்காக எந்த ஒர்க் அவுட்டும் நீங்க பண்ணலையா? ஓ, இன்டர்வியூனா வொர்க் அவுட் பண்ணணுமா? இதோ பண்ணிடுறேன். முன்னமே தெரிஞ்சிருந்தா ஜிம் சூட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். 1 2 3 4. ஹலோ, இங்க என்ன காமெடியா நடக்குது? இல்லங்க மேம், இட்ஸ் an interview மேம். வெளியே போங்க. மேம் மேம், எங்க மேம் என்னை வெளியே போக சொல்றீங்க? இங்க வேலை நடக்குது மேம். ஓகே மேம். அவுட். நான் கிரிக்கெட் மேட்ச்ங்களா? யார் மேம் அவுட்? நான் இந்த தோனி ப்ளோல இருந்து மேட்சே பார்க்கறது இல்ல இப்ப மேம். வெளியே போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? போலீஸா? வேணாங்க மேம், நான் போயிடுறேங்க மேம். அம்மா. தம்பி, சொல்லுங்க அண்ணா. இன்டர்வியூக்கு போன என்ன ஆச்சு? வேலை கிடைக்கலங்க அண்ணா. எனக்கு அப்பவே தெரியும். அண்ணா. ஓகே ஓகே, சரிங்க அண்ணா.
அம்மா அம்மா வேலை கிடைச்சதா? இல்லைங்கம்மா கிடைக்கலங்கம்மா. ஏமா? கிடைக்கலம்மா. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லமா, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. சரி கவலைப்படாதம்மா. நான் தண்ணி குடிமா ஃபர்ஸ்ட். சுபாண்டி, பால் பாண்டி. அப்பா வராரு. சொல்லுங்கப்பா. இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டியாடா? வந்துட்டேன்ப்பா. வேலை கிடைச்சிட்டா? இல்லங்கப்பா. ஏண்டா? பா அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்ப்பா. ஆனா அவர் கோவப்பட்டுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. பதில் சொன்ன வேலை தானே கொடுப்பாங்க. இல்லப்பா நான் கரெக்டா தான்ப்பா சொன்னேன். அப்படி என்ன பதில்ப்பா சொன்ன? பா அவர் என்ன கேட்டாருன்னா ஒர்க் அவுட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நான் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணேன். நீங்க தான் ஜிம்முக்கெல்லாம் அனுப்புறீங்களே, நான் பண்ணிட்டேன்ப்பா. ஒர்க் அவுட் பண்ணீங்களான்னு கேட்டா என்ன பண்ண நீ? 1 2 3ன்னு பண்ணேன்ப்பா. அடடடட 1 2 3 எங்க ப்ளே கிரவுண்ட்ல தானே பண்ணுவாங்க? ஆமாங்கப்பா. யாராவது இன்டர்வியூ போனா பண்ணுவாங்களா? இல்லங்கப்பா. அப்படி பண்ணா எப்படி வேலை கொடுப்பாங்க? தப்பு தாங்கப்பா. வேற என்ன செஞ்ச? பா அவர் நிறைய கேள்வி கேட்டாருப்பா. அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ கேட்டாருப்பா. இப்போ நான் வேலை கிடைக்கலையா சோகத்துல மறந்துட்டேன்ப்பா. இப்படி எல்லாம் பதில் சொன்னா எப்படி? நீ வீட்ல விளையாடின மாதிரியே தான் இன்டர்வியூலயும் போய் விளையாடி இருப்ப. சரியா? அப்படி தானே பண்ண? ஆமாங்கப்பா. பொறுப்பா இருக்கணும் இல்லையா? ஆமாங்கப்பா. எங்க எப்படி எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியணுமா இல்லையா? ஆமாங்கப்பா. அதெல்லாம் நீ ஒழுக்கமா செய்யல. சரியா? ஆமாங்கப்பா. அதனால தான் வேலை கொடுக்கல. நான் எப்போதுமே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி, நான் என்ன பேசுறேனோ அதுதான் சரி, நான் என்ன செய்யறேனோ அதுதான் சரி. இப்படி யோசிச்சதுனால தான்ப்பா இப்படி ஆயிடுச்சு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்றதை ஒழுங்கா கேட்கணும், வீட்டுக்கு வந்தா பெற்றோர் சொல்றதை கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டை போடக்கூடாது. இதெல்லாம் சொல்லியிருக்கிறனா இல்லையா? ஆமாங்கப்பா. அப்பெல்லாம் நீ விளையாட்டா விட்டுட்ட. இப்ப கடைசியில வேலைக்கு போகாம வேலை கிடைக்கல அப்படின்னு வந்து நிக்கிற. சரியா? அன்னைக்கே அந்த விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு சொன்ன பேச்சு கேட்டு இருந்தா இன்னைக்கே நீ பொறுப்பா இருந்திருப்ப. ஆமாங்கப்பா. சரியா? சரிங்கப்பா. இப்பயாவது உணர்றியா? இனிமே கண்டிப்பாப்பா இடம் பொருள் லேவல் உணர்ந்து எப்போ யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன்ப்பா இனிமே. நிச்சயமா? கண்டிப்பாப்பா. ஆம் மாணவர்களே, இக்கதையின் மூலம் நீங்கள் உணர்வது என்னவென்றால் எங்கு எப்படி பேச வேண்டும் என்று உணர வேண்டும், இடத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். படிக்க வேண்டிய காலங்களில் படிப்பை கவனித்து பெற்றோர்கள் குறை கூறுகிறார்கள், ஆசிரியர்கள் திட்டுகிறார்கள் என்று இல்லாமல் எல்லோரும் குறை கூறினாலும் திருத்தினாலும் நம் நல்வாழ்வுக்கை என்று உணர்ந்து அதை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நன்றி.